தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. சார், ஊருக்கு கிளம்பிட்டோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எனக்கு பிளட் கொடுத்து காப்பாத்துவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பரவாயில்லம்மா, நான் உனக்கு ரத்தம் கொடுத்ததுக்கு நீ நிறையவே நன்றி சொல்லிட்ட. சரி, பார்த்து பத்திரம். சரிங்க சார். உங்களை பிறவை எப்ப பாப்பேன்னு தெரியாது, அதனாலதான் இவ்வளவு தூரத்துக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன். சரிங்க சார், நாங்க போயிட்டு வரோம். ஆனா முத உங்களை பார்த்தப்ப ரொம்பவே பயந்தேன் சார். இப்ப உங்களை பாக்குறப்ப அந்த பயமே இல்ல, நல்லா நார்மலா இருக்குது. உங்க மேல மரியாதை தான் வருது. சரிங்க சார், சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். கரெக்டுமா, எனக்கும் உன்னை பாக்குறப்ப உன் மேல ரொம்ப வெறுப்பா இருந்தது. ஆனா உன்கிட்ட பழகி பேசினதுக்கு அப்புறம் தான் நீ எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு அடிபட்டப்போ நான் எப்படி துடிச்சு போனேன்னு தெரியுமா? யாருக்குமே நான் இவ்வளவு துடிச்சது கிடையாது. ஆனா ஏன் என்னையும் மீறி உன் மேல அந்த துடிப்பு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணவும் நான் விரும்பல. பரவாயில்ல, ஏதோ நீ பொழைச்சு வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ பத்திரமா ஊருக்கு போயிட்டு வாமா. இதுதான் சார் விதிங்கிறது. நம்ம முதல்ல ஒருத்தவங்கள பார்த்திருப்போம், அவங்க மேல தப்பான அபிப்பிராயம் வச்சிருப்போம். ஆனா அவங்க கிட்ட பேசி பழகுனதுக்கு அப்புறம் தான் அவங்க எவ்வளவு நல்லவங்கன்னு நம்மளுக்கே புரியும். நீங்க என் மேல வச்சிருந்ததும் அப்படிதான், நான் உங்க மேல வச்சிருந்ததும் அப்படிதான். ஏதோ நம்ம 2 பேரும் பிரியறப்போ நல்ல விதமா பிரியறோமே, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம். சரிங்க சார், லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். சரிம்மா. பொன்னி, நீ வெளியே வெயிட் பண்ணு, நான் சார் கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வரேன். சரில. அல்லி, இந்தால குடி. ஏடா, உனக்கு திங்கிறது தூங்குறது தவிர வேற ஒண்ணுமே தெரியாதாடா? எப்ப பாரு தின்னுட்டே இருக்க, அப்படி இல்லனா ஹாஸ்டல்ல படுத்து தூங்கிட்டே இருக்க. அதுலயும் இது ஆஸ்பத்திரிடா, இங்க வந்து மாட கேண்டீன்ல உட்கார்ந்து தின்னுட்டே இருப்ப. ஏண்டி, நீ எல்லாம் சோறை திங்க மாட்டியா? என்ன கண்ணால பாத்துட்டு மூக்கால மோந்துட்டு போவியா? சோறு திம்பேண்டா, அதுக்குன்னு சோறே கதின்னு கிடக்க மாட்டேன். அந்த பிள்ளைங்க அடிபட்டு ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குது, நானும் அன்பினியாவும் 3 வேளையும் சோறு திங்கல, பச்சை தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு கிடந்தோம். இத்தனைக்கும் நானும் அன்பினியாவும் பொன்னிக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ வேணா ஃப்ரெண்ட்னு சொல்லு, ஆனா அன்பினியா யாருன்னு தெரியும்ல? சரி, அதை விடு, அது ரொம்ப முக்கியமா? நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா நீ பொன்னிக்கு அண்ணன் முறை வர வேணும். அந்த பிள்ளைய நினைச்சு ஏதாவது கொஞ்சமாவது வருத்தப்பட்டியால? 3 வேளையும் நல்ல மூக்கு முட்டை கொட்டிக்கிட்டல, இதுக்கு நடுவுல டீ ஜூஸ் வேற. ஐயோ, உங்களுக்கு இந்த கான்செப்டே புரியல. கேரல்லி, இப்ப நான் ஒண்ணுமே சாப்பிடாம 3 வேளையும் இப்படியே அழுதுகிட்டு பொன்னி பக்கத்திலே உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோ, பொன்னி எந்திரிச்சு வந்துருமா? சொல்லு. வரப்போறது இல்ல. பொன்னி குணமாய் வர்றது என் கையில இல்ல, டாக்டர் கையில தான் இருக்குது. என்னால என்ன பண்ண முடியும்? கோயில போய் சாமி கிட்ட பொன்னி நல்லபடியா குணமாய் வரணும்னு வேண்ட முடியும். அதை தாண்டி நான் தெம்பா இருந்தா தானே பொன்னியை நல்லா பாத்துக்க முடியும். அதனாலதான் 3 வேளையும் சோறு தின்னேன். கேரளி, எப்போதும் நம்மளோட வருத்தத்தையோ நம்மளோட கோபத்தையும் சோத்துல காட்டக்கூடாது. அது என்ன பாவம் பண்ணுச்சு? உண்மையை சொல்லணும்னா சாதாரண நாள்ல கூட எனக்கு பெருசா பசிக்காது. ஆனா அந்த மாதிரி வருத்தத்துல இருக்கும் போதோ, இல்ல கோவத்துல இருக்கும் போதோ, இல்ல சந்தோஷத்துல இருக்கும் போது தான் நல்லா பசிக்கும். நல்ல மூக்க முட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே தெம்பா கிடப்பேன். என்ன ஜென்மோட்டா நீ எல்லாம்? அல்லி, உண்மையை தலை சொல்றேன். உனக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணு. லே, அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி ஊருக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கறான். இங்க நீ மூக்கு முட்டை நல்லா தின்னுக்கிட்டு இருக்க. வாட போலாம். ஓ, கிளம்பிச்சா? சரி, தா வாரேன். ஐயோ, இந்நேரத்துக்கு முத்தண்ண மாமா கிட்ட பேசிருப்பாங்க. என்ன நடந்துச்சோ தெரியல. மாமா உண்மையை சொன்னாரா இல்ல மறைச்சிட்டாரா? ஒன்னும் தெரியலையே. வீரா, கண்ணிக்கினியா? கண்ணிக்கினியா, வாழ. வீரா, ரொம்ப சந்தோஷம் கண்ணிக்கினியா. நீ ஜெயிச்சது நானே ஜெயிச்ச மாதிரி இருக்குல்ல. பிறகு முத்தண்ணனை பாத்தில, என்ன சொன்னாக? சர்ப்ரைஸா வந்தாளா? என்ன பேசிக்கிட்டிய சொல்லுல. நடிக்காத வீரா, என்ன இப்படி நடிக்கிற? நடிக்கிறனா? என்னடி, நான் நல்லா தானே பேசிட்டு இருக்கேன். சரி சொல்லு, எப்படி இருந்துச்சு? அங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டியா? நீ நல்லா சாப்பிட்டிருக்க மாட்டேன்டா உங்க அண்ணன், அதான் என் மாமா நிறைய சமைக்க வைக்க சொன்னாங்க. நானும் நிறைய சமைச்சு வச்சிருக்கிறேன் வீரா, நல்லா சாப்பிடுன்னு வா. ஆனா ஆள் பார்க்க நல்லா மெலிஞ்சு போயிட்டடி, ஏற்கனவே நீ ஒல்லிதான். போதும், நிறுத்த வீரா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடி? நான் என்ன உன்னை இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எப்பறே நீ இப்படி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிற? இப்பதாண்டி வேம்பண்ணனை பார்த்துட்டு வர, பார்த்த எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்படி இதெல்லாம் தாங்கின நீனு? இந்த நேரம்னு பார்த்து உன் கூட நான் இல்லாம போயிட்டேனே வீரா, அது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி தனியாவே எல்லாத்தையும் சமாளிச்ச? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் கண்ணுக்கினியா. மாமாக்கு இப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம்டி, அதை நினைச்சுதாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நீ ஒரு காரணமா? என்னடி சொல்ற?
நானும் அவரும் சும்மா விளையாட்டுக்கு போட்டி போட்டுட்டு இருந்தோண்டி. அப்ப அந்த விளையாட்டுல தாண்டி அவரு தோத்து போனாரு. அதுக்கு தண்டனையா சோளக்காட்டு பொம்மை மாதிரி நிக்கணும்னு நிக்க வச்சேன்டி. அப்பதான் இந்த சம்பவம் எல்லாம் நடந்துச்சு கண்ணிக்கனியா. சம்பவமா? ஆனா வேம்பண்ண சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது தவறி கீழே விழுந்துட்டதாகவும் ஆட்டோ கால் மேல ஏறினதுனால கால் துண்டிக்கப்பட்டதாவல சொன்னாங்க. இவ என்ன சோளக்காட்டு பொம்மைன்னு என்னென்னமோ சொல்றா? இல்ல இதுல வேம்பண்ண போய் சொல்ற மாதிரி இருக்கு. இப்படியாவது வீரா கிட்ட உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். வீரா அழாதடி, நீ அழறது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேம்பண்ணனுக்கு இப்படி ஆனதுக்கு நீ தான் காரணம்னு தயவு செஞ்சு நினைக்காத. அது ஏதோ விதினால அப்படி நடந்து போச்சு. இல்லடி, நான் மட்டும் அவங்கள அன்னைக்கு சோளக்காட்டு பொம்மை மாதிரி நிக்க விடாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அவங்க பொழைச்சு வந்திருப்பாங்கல்ல. சோளக்காட்டு பொம்மை மாதிரி நிக்க வைக்காம இருந்திருந்தா வேம்பண்ண பொழைச்சு வந்திருப்பாங்களா? அப்ப யாரோ வேம்பண்ணன வேணும்னு ஏதாவது பண்ணிருக்காங்க. அததான் வீரா சொல்ல வரா. கண்ணிக்கினியா விட்டுறாத, என்னன்னு தெளிவா கேளு. ஐயோ வீரா, நீ சொல்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் இதுல நீ என்னடி பண்ணுவ? அண்ணனோட விதி அவங்க தலையில அப்படின்னு எழுதி இருக்கு. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? கண்ணிக்கினியா பேசுறத பார்த்தா உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்த மாதிரி தான் பேசுறா. மாமா ஒருவேளை முத்தண்ணன்ட்ட உண்மையை சொல்லிருப்பாங்களோ? ஏன் வீரா, சோளக்காட்டு பொம்மை மாதிரி நிக்க வச்சுட்டேன்னு சொன்னியே, பிறகு நீ வீட்டுக்கு வந்துட்டியா? நீ மட்டும் அங்கே இருந்திருந்தா கூட இது மாதிரி நடந்திருக்காதுல? ஆமா கண்ணிக்கினியா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நைட்டு சாப்பாடு எடுக்கிறதுக்கு தானே வந்தேன். அதுதால நான் பண்ண பெரிய தப்பு. அப்ப வீரா இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவன் நைட்டு சோறு எடுத்துட்டு வர்றதுக்கு நடுவுல தான் என்னமோ நடந்திருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். ஏன் வீரா, வேம்பண்ணனுக்கு ஆபரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட என்ன நடந்துச்சுன்னு ஆரம்பரம் உட்காந்து கேட்டியா? ஏதாவது சொன்னாங்களா? சொன்னாங்க கண்ணிக்கினியா, உங்கள்கிட்டயும் சொல்லிருப்பாங்களே. அண்ணன் எல்லாத்தையும் சொன்னாங்க வீரா. இருந்தாலும் அவங்கள பார்த்த பதட்டத்துல எங்களுக்கு பேச்சும் வரல, ஒன்னும் வரல. அதான் உன்கிட்ட பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆமா கண்ணிக்கினியா, நான் உங்களை சோளக்காட்டு பொம்மை மாதிரி நிக்க வச்சுட்டு போயிட்டேன்னா வந்து பாக்குறப்ப காலு வெட்டப்பட்டு கிடந்தாங்க. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. அவசரமா பக்கத்துல இருந்தவங்கள கூப்பிட்டு ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணா, இனிமே உங்க புருஷனுக்கு ஒத்த காலு பாதியில தான் இருக்கும், காலு இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப மாமா துடிச்ச அந்த துடிப்பு என்ன 4 பேரு வெட்டிட்டாங்க. என்னால அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியலன்னு அப்படி அழுதாங்க. வெட்டிட்டாளா? யாரு? பிறகுதான் ஆதி அண்ணன் இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த நீலாம்பரி தான் இதெல்லாம் பண்ணான்னு தெரிய வந்துச்சு கண்ணிக்கினியா. ஒரு ஃபேக்டரியை கட்டணுங்கிறதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லாரையும் இவ்வளவு டார்ச்சர் பண்றாடி அவ. அவளெல்லாம் சும்மா விடலாமா? அத வேற ஆத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவளை சும்மாவே நான் விட மாட்டேன்னு. ஆத்தா போய் நீலாம்பரிய கத்தியால குத்தி பிடிச்சு இப்ப அது ஜெயில உட்கார்ந்து இருக்குது. அவளால இன்னும் யார் யாருக்கு என்னென்ன கஷ்டம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. நீலாம்பரி தான் இவ்வளவு வேலையும் பண்ணிருக்காளா? அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். அவ மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. ஆத்தா ஜெயில இருக்காளா? என்னடி என்னென்னமோ சொல்றிய? வந்த நாள் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு தான் மேட்சுக்கு போறேன்ட்டு போனேன். அதுக்குள்ள இந்த ஊருக்குள்ள இவ்வளவு நடந்திருக்கா? ஆமாடி, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அந்த நீலாம்பரி நம்ம ஊருக்குள்ள வந்ததுல இருந்து எல்லாமே கண்ணா பின்னாடி நடந்துகிட்டு இருக்கடி. இப்ப நீ வந்துட்ட, அடுத்து பொண்ணு எப்ப வருவான்னு தெரியல. எல்லாம் மறுபடியும் நல்ல நிலைமைக்கு எப்ப மாறும்னு எனக்கு புரியலடி. இப்ப வேற ஃபேக்டரி கட்ட ஆரம்பிச்சுட்டாடி அவ. ஆதி சார் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மாவா இருக்காங்க? ஆதி சார் இப்ப இங்க வந்துட்டாங்க. ஆனா ஆத்தாவ சும்மா தான் ஜெயில அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஜெயிலன்னா ஜெயில கிடையாது, யாராவது பெரிய ஆளுங்க வர்றப்ப மட்டும் லாக்அப்ல இருப்பாங்க. மற்ற நேரத்துல எல்லாம் சும்மா வெளியே ஜாலியா தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஆத்தா போய் நீலாம்பரியை குத்தி போட்டாங்களே. நீலாம்பரி எவ்வளவு பெரிய ஆளு. அவ மட்டும் ஆத்தா தான் அவளை குத்துனாங்கன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அவ்வளவுதான், ஆத்தாவை என்ன வேணாலும் பண்ணுவாவ. வீரா, நீ ஒன்னும் கவலைப்படாத. இவ்வளவு வேலை பண்ணிருக்க அந்த நீலாம்பரி, அவளை எப்படி சும்மா விடுறது? நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த நீலாம்பரிக்கு ஒரு பாடத்தை புகட்டுவோம். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பெரிய தெம்பே கிடைச்சிருக்கு கண்ணிக்கினியா. இதுக்கப்புறம் என்னை விட்டு எங்கேயும் போகாதடி. போக மாட்டேன் வீரா, உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்டி. நீ அந்த நிலைமையில எவ்வளவு துடிச்சிருப்பேன்னு நினைச்சு பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு வீரா. உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் இனிமே போக மாட்டேன் வீரா. அழாத வீரா, தைரியமா இரு. அவ எப்படி நம்ம எல்லாரையும் மீறி அந்த ஃபேக்டரி அங்க கட்டுறான்னு நான் பாக்குறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளை எதுவுமே பண்ண விடக்கூடாது. என்ன சரியா? சரி கண்ணிக்கினியா.
இவனா எப்ப பாரு நம்ம புள்ள பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருக்கோம். ம், அல்லே கொஞ்சம் ஜூஸ் குடில. உன்னைய பார்க்க வச்சுட்டு நான் குடிச்சனா எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, குடி. ம். லேய் அல்லி தள்ளி போமா. மாமா என்னது இது, காலையில இந்த எக்ஸசைஸ் பண்ண மறந்துட்டீங்களா? அந்த கையை வச்சுட்டு நிக்கிறீங்களோ? லேய் என்ன கிண்டலா? இங்க இருங்க, இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் பேசும்போது இவ்வளவு தூரம் இருக்கணும் என்ன? எப்ப பாரு பொண்ணா ஒட்டிக்கிட்டே பேசுறது. அட அது ஒண்ணு இல்ல மாமா, அள்ளி சாப்பிடவே இல்லையா, அதான் சாப்பிட சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணு சாப்பிடறாளா இல்லையான்னு நான் பாத்துக்கிறேன்ல, அது சொல்றதுக்கு நீ யாரு? நான் யாரா? நான் அள்ளிக்கு முறப்பையன் தானே, ஏன் நான் சொல்லக்கூடாதா? எது 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 மொற பையனா? லேய் மொற பையன் மண்ணாங்கட்டி பையன் எல்லாம் கிளம்பி வந்துங்கடா. யாரு அள்ளிக்கு தமிழை தான் கட்டி வைக்க போறோம். ஊருக்கு போனோனே அவளுக்கு கல்யாணம். ஏ அள்ளி சொல்லவே இல்ல, வாழ்த்துக்கள் அள்ளி. வாழ்த்து சொல்ற மூஞ்சி மொக்கரக்கட்டைய பாரு. லே கொஞ்சமாவது எனக்கு சப்போர்ட் பண்றியால? வேணாம் மாமா, அள்ளி படிக்கட்டும், முடிச்சதுக்கு அப்புறமா அவளுக்கு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் கட்டி கொடுங்கன்னு வாழ்த்துக்கள் சொல்ற மார்னிங் கிட்டவனே. நான் சொன்னனே உங்க அப்பங்காரன் சரிடா தம்பின்னு கேட்டுக்கிடுவானா? லேய் கேட்டுக்கு வரா, சொல்லலே சொல்லு. அப்பா என்ன லே? பா கையை கீழே இருக்குங்கப்பா. பா எனக்கு எதுக்குப்பா இப்ப கல்யாணம்? பா நான் படிக்கணும்பா. ஏன்பா கல்யாணம் கல்யாணம்னு இப்படி பண்றீங்க? உண்மையை சொல்லணும்னா எனக்கு மெடிக்கல்லாம் படிக்க ஆசையே இல்ல. நீங்க எல்லாரும் ரொம்ப டார்ச்சர் பண்றீங்கன்றதுக்காக தான் இங்க ஓடி வந்தேன் தெரியுமா? என்னல சொல்ற? ஆமாப்பா, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? மா இங்க பாரு, நான் சொல்றத கேளு. ஒண்ணும் நீங்க சொல்ல வேணாம்ப்பா, நான் உங்க நியாயத்துக்கே வரேன்ப்பா. உங்களோட கூட பிறந்த தங்கச்சி தானே சித்ராத்த? ஆமாமா. 15 வயசுலயே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. 5 வருஷத்துல 2 குழந்தைங்க. 20 வயசுலயே அவங்க வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு, அதுவும் குடிச்சு குடிச்சு. 20 வயசுல 2 பிள்ளைகளை தூக்கிட்டு நடு தெருவுல உங்ககிட்ட தானே வந்து நின்னாங்க. அப்ப அம்மா என்ன சொன்னுச்சு? எங்களுக்கும் ஒரு புள்ள இருக்குமா, எங்க குடும்பத்தை நாங்க பார்க்கணும், நீ போய் வேற எங்கேயாவது போய் இருன்னு சொன்னுச்சா இல்லையா? ஆமா அல்லி, பாவையும் தங்கச்சி. அப்ப அத்தை என்ன பண்ணுச்சு? ஒரு குடிசை வீட்டுல தங்கியிருந்து கூலி வேலையெல்லாம் பார்த்து வயல் வேலைக்கெல்லாம் போய் தான் 2 பிள்ளைகளும் படிக்க வச்சுச்சு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்கப்பா. இதுவே உங்க தங்கச்சிய நீங்க படிக்க வச்சிருந்தீங்கன்னா, ரொம்பலாம் வேணாம், ஒரே ஒரு டிகிரி படிக்க வச்சிருந்தா கூட இந்நேரத்துக்கு இன்னமும் ஒரு வேலையில நல்ல வேலையில இருந்திருப்பாங்கல. அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்து நீங்க என்னப்பா சாதிச்சீங்க? ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, ஒரு பையனா இருந்தாலும் சரி, படிப்புன்றது ரொம்ப முக்கியம்ப்பா. இப்ப இந்த நிமிஷம் உங்களால என்ன என்ன வேணாலும் படிக்க வைக்க முடியலாம், அந்த அளவுக்கு உங்ககிட்ட காசு பணம் இருக்கு. ஆனா பொண்ணைய நினைச்சு பாருங்க, அவகிட்ட எதுவுமே இல்ல. ஆனா படிக்கணும்ன்ற வைராக்கியம், அந்த லட்சியத்தை அடையணும்னு நினைக்கிறா. அவ கண்டிப்பா அதை அடைஞ்சிருவா. அதே நிலைமையில தான்ப்பா நானும் இருக்கேன். நானும் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. பிறகு நீங்க பாக்குற மாப்பிள்ளைய நான் கல்யாணம் கட்டிக்கிறேன். ப்ளீஸ்ப்பா, நான் படிக்கிறேன்ப்பா. உங்க பொண்ணு நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலையில உட்காந்து சம்பளம் வாங்குறத பார்த்து ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல இப்பவே கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஆக்கி போட்டுட்டு துணியை துவைச்சிட்டு பாத்திரம் வளைக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? யோ மாமா, உனக்குலாம் நான் பிள்ளையா பிறந்திருக்கணும் மாமா. ஏன்டா அப்படி சொல்ற? நீதான் மாமா 15 வயசு பிள்ளைக்கு கரெக்டா ஆனோனே கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீல. ஆனா எங்க அம்மாவை பாரு, ஒரு பொண்ணு பாக்குதா எனக்கு. புள்ள சரியான நேரத்துல வயசுக்கு வந்துட்டானே, அவனுக்கு ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்போம், அதெல்லாம் இல்ல. நீ வயசுக்கு வந்துட்டியா? எப்படா வந்த? 2 நாள் முன்னாடி தான் வந்தேன். போய் சீர் தூக்கிட்டு வா, சடங்கு சுத்துவ. மாறா, சீரியஸா பேசிட்டு இருக்க, எதுக்கு சிரிப்பு காமிச்சிட்டு இருக்க? யாரு? நான் சிரிப்பு காமிச்சிட்டு இருக்கிறேனா? நீ உங்க அப்பனும் தாண்டி சிரிப்பு காமிச்சிட்டு இருக்கிறீங்க. ஐயோ அப்பா, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதாப்பா? நீ சொன்னதெல்லாம் எனக்கு நல்லாவே புரிஞ்சதுமா. ஆனா எனக்கு மனசுதான் ஏத்துக்கவே மாட்டேங்குது. உன்னை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், நீ நல்லா வாழ்றது என் கண்ணால பாக்கணும், இது மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தான் படிப்பு கிடிப்பலாம். ஆனா நீ சொல்ற மாதிரி என் தங்கச்சி வாழ்க்கைய நினைச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப கொடுமையா தான் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா உங்க அம்மைக்கே தெரியாம என் தங்கச்சிக்கு நான் நிறைய உதவி பண்ணிருக்கேன். அப்படி இருந்தும் கூட அவளுக்கு நிறைய கஷ்டம்தான். அப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எனக்கு தமிழ் மாமாவை கட்டி வைக்க தான் நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா தமிழ் மாமாவை வேற ஒரு பிள்ளைய லவ் பண்றாங்க. அதான் நம்ம குழலி அக்காவை. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நானும் நல்லா படிப்பேன், தமிழ் மாமாவும் குழலி அக்காவும் ஒன்னா சேருவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்கு பிடிச்சிருக்குப்பா, அவங்களையும் சேர்த்து வச்சிருங்க. நானும் படிக்கிறேன்ப்பா. எனக்கு தமிழத்தா மேல இஷ்டமெல்லாம் இல்ல, நீங்களா சொல்லிட்டு திரியறீங்க. ப்ளீஸ்ப்பா. சரி, இப்போதைக்கு எல்லாம் ஊருக்கு கிளம்புங்க. ஊர்ல போய் மீதியெல்லாம் பேசிக்கலாம். அப்பா வேணாம்ப்பா, ஊருக்கு போனோடனே மனசு மாறினாலும் மாறிக்கிடுவீங்க. எனக்கு இந்த இடத்துல இங்கேயே சத்தியம் பண்ணி கொடுங்க. நான் கல்யாணத்தை பத்தி பேச மாட்டேன், உன்னைய நல்லா படிக்க வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்கப்பா. அல்லி, சத்தியம் பண்ணுங்கப்பா. நீங்க சத்தியம் பண்ணாம நான் ஊருக்கு வர மாட்டேன். சரி, நீ இவ்வளவு தூரம் பேசுறதுனால உனக்கு நான் நல்லா படிக்க வைக்கிறேன். ஆனா ஒரு டிகிரி தான்,
முடிச்சதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் கட்டிக்க சொல்லுவேன். நான் பாக்குற பையனை நீ கட்டிக்கிடணும் என்ன? அப்பா அப்பா சரிப்பா, நீங்க சொல்ற மாதிரியே நான் ஒரு டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் நீ எந்த பையனை காட்டுறீங்களோ அந்த பையனை நான் கட்டிக்கிறேன்ப்பா. அப்பா ரொம்ப நன்றிப்பா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எல்லாம் சரிதான். ஆனா உங்க அம்மையை எப்படி சமாளிக்க போறேன்னு தான் தெரியல. அம்மா தானே, பாத்துக்கிடலாம்ப்பா. ஐயோ எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா. அம்மா எப்பா, உண்மையை சொல்லணும்னா எனக்கும் கல்யாணம் கட்டிக்கணும்ன்றதெல்லாம் ஆசைதான். ஆனா அதெல்லாம் நான் படிச்சு பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் எனக்குன்னு பிறந்தவன் எந்த கேண்டீன்ல நின்னுட்டு எந்த ஜூஸை குடிச்சிட்டு இருக்கானோ தெரியல. அது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம்.